வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மேயும் மாடு. போவோமா அம்ரித்சர் சுற்றி பார்க்க? டெல்லியை முடிச்சு விட்டாச்சு. டெல்லியிலேருந்து கிளம்பினோடனே அம்ரித்சர் வந்தோம். அம்ரித்சர் வந்தோடனே ஒரு புதிய வகையான ஒரு ஊருக்குள்ளேயே உலகத்துக்குள்ளே வந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக. ஏன்னா டெல்லியில் ஒரே ஒரு மிஸ்ட் மாதிரி இருந்துச்சு, புகையா. அதனால் இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் போனோடனே எங்கே தங்கலான்னு மேப் எடுத்து எல்லாத்தையும் தேடி பார்த்தப்போ எங்களுக்கு கோஸ்ட் ஸ்டாப்ஸ் தான் கிடச்சிச்சு. ஒரு லாக்கர் ஒன்று தராங்க. ஸோ நீங்கள் உங்கள் பேக்ஸ் எல்லாம் இங்கே வச்சுக்கலாம். இந்த ரூமுக்கு வந்து 450 rupees வாங்குறாங்க. நான் இப்போ தான் வந்ததுனால என் திங்ஸ் எல்லாம் அப்படியே கச்சா மச்சான்னு போட்டு வச்சுருக்கிறேன். பாத்ரூம்ஸும் ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. நிறைய பேர் இந்த இடத்துல ஸ்வீட் சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். காலையிலேயே ஊரில் எப்படி தோசை இட்லிலாம் சுடுவாங்களோ அதே மாதிரி குலாப் ஜாமுன் அப்புறம் ஜிலேபிலாம் சுட்டுன்னு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப வித்தியாசமாக இருந்துச்சு. வட இந்தியாவுக்கு போயிட்டாலே நம்ம சப்பாத்தி தான் எங்கே போனாலும். அந்த வகையில் நாங்கள் ஸ்டார்டிங் எடுத்தோன்னே சோலை போட்டு ட்ரை பண்ணலான்னு சொல்லி எங்கள் ஹாஸ்டல் பக்கத்தில் இருந்த கடைக்கு நாங்கள் உள்ளே போனோம். ஹலோ கைஸ், குட் மார்னிங் ஃப்ரம் அம்ரித்சர். இன்றைக்கி நம்ம காலைல ஆரம்பிக்கிறப்ப ஃபுட் ட்ரிப்பில் தான் ஆரம்பிக்குது. ஸோ எனக்கு தெரில, இன்றைக்கி நிறையா சாப்பாடு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி தெருவில் எந்த பக்கம் பார்த்தாலும் நிறையா செருப்பு கடை ப்ளஸ் அந்த கடான்னு சொல்லுவாங்கள்ல, கையில் போடுறது, அது மாதிரி காப்பு. ஸோ அதெல்லாம் நிறையா இருந்துச்சு. நாங்களும் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே அப்படி கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. பார்த்துக்கிட்டே போனோம். நிறைய சாப்பிட்ற இடம், அதனால் பார்த்துக்கிட்டே போனேன். ப்ளஸ் நான் சொல்கிறேனே தப்பாக நினச்சிக்காதீங்க, போச்சிக்காதீங்க. டெல்லியில் கொஞ்சம் பயந்து நடந்தோம், ஏதோ ஆட்டைக்கிட்டே போட்டுருவாங்களான்ட்டு. ஆனால் இங்கே கொஞ்சம் அந்த பயம்லாம் இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக நடந்து போனோம். ஜலவலியான் பாக் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய இடம். நான் ப்ரொனன்சியேஷன் சரியாக பண்ணுறேன்னு தெரியல. பட் ஆனால் உள்ளே போகிறதுக்கு பேக்ஸ் அலோட் கிடையாது. நீங்கள் பேக்கோடு வந்தீங்கன்னா ஒருத்தர் வெளியே தான் நின்று ஆகணும். என்ட்ரி ஃபீஸ் எதுவுமே கிடையாது, ஃப்ரீ தான். ஜலியான்வாலா பாக் இதை பற்றி எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். நாங்கள் பார்த்ததை வச்சு 13 ஏப்ரல் 1919 வருஷத்தில்
2 பேர் நம்மளுடைய இந்திய தேசத்தில் வந்து 2 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. டாக்டர் சைஃபுதீன்றவரும் இன்னொரு வந்து சத்யபாலுன்றவரும் அரெஸ்ட் பண்ணாங்க. இவங்க அரெஸ்ட் பண்ணதை எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக நம்ம இந்தியாவிலேருந்து என்ன பண்ணாங்க, அதாவது அமிர்தசரில் இருந்தவங்க என்ன பண்ணாங்க, ஒரு பீஸ்ஃபுல் ப்ரொட்டஸ்ட் வந்து ஆரம்பித்தாங்க. அதனால் சண்டை போடுறதுக்காக கிடையாது, ஒரு சமாதானமான எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக, எதுவுமே இல்லாமல் நம்ம எப்படி இந்த ஜல்லிக்கட்டப்போ கை கோத்து நின்னோம்ல அந்த மாதிரி இவங்க பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. அது உள்ளே போகிறதுக்கு ஒன் வே என்ட்ரி தான். திருப்பி எப்படி உள்ளே போகிறீங்களோ அதே வழியாக தான் வெளியே வரணும். ஸோ இதை நல்லா அறிஞ்ச பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய மிலிட்ரி ஃபோர்ஸஸ் அமைச்சு இது இப்படி தான் போகிறாங்கன்னு தெரிஞ்சோடனே 3 பக்கமும் பிளாக் பண்ணிட்டாங்க. அது ஏன்னா ஒரே வழி தான் திருப்பி வெளியே வரதுக்கும். ஸோ சரவுண்ட் பண்ணி ரொம்ப மோசமாக வந்து ஒரு 1000க்கும் மேற்கொண்டு, ஐ திங்க் 1500ன்னு நினைக்கிறேன், அதுக்கும் மேற்கொண்டு பேர் இறந்தாங்க, சுட்டு கொண்டுட்டாங்க அந்த இடத்துலையே. எல்லாருக்கும் பீஸ்ஃபுல்லாக ப்ரொட்டஸ்ட் பண்ண வந்தவங்கள கொஞ்சம் கூட எதுவுமே அவங்களுடைய எதிர்ப்பை வந்து இவங்களால் ஏற்றுக்க முடியாமல் எல்லாரையுமே வந்து சுட்டு தள்ளி அந்த இடத்துலையே. ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதை பார்க்குறப்போ அந்த வீடியோஸ் எல்லாம் அங்கே ப்ளே ஆகிட்டு இருந்துச்சு அந்த மியூசியமில். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் சில பேர் தப்பிக்கிறதுக்காக கிணத்துலாம் குதிச்சிருக்காங்க, அதுவும் அந்த இடத்துல இருக்குது. ப்ளஸ் அவங்க புல்லட் மார்க்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இன்னும் கூட அப்படியே பராமரித்து நம்ம மறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த இடம் மியூசியம் மாதிரி ஆக்கியிருக்காங்க. ஸோ இட் வாஸ் ரியலி, எனக்கு ரொம்ப உள்ளே போனோடனே நான் ஒரு மாதிரி ஜாலியாக போனேன். அதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு மைண்டே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அந்த எமோஷன் நான் அந்தளவுக்கு இங்கே கொண்டு வர முடியுமான்னு தெரில உங்கள்கிட்ட பேசுகிறதுல. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் அமிர்தசர் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போங்க. உங்களுக்கும் நான் எப்படி ஃபீல் பண்ணணும் அதே மாதிரி உங்களுக்கும் அதே இம்பேக்ட் வரும்னு நான் நம்புகிறேன்.